ஆனுவல் டான்ஸ்லாம் ஸ்கூல்ல வந்து ஆடியிருக்கீங்களா? நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாரி டான்ஸ்லாம் எனக்கு ரொம்ப புடிக்கும். ஓகேவா? ஸோ, அதனால வந்து இந்த ஆனுவல் டான்ஸ்லாம் வந்து இந்த ஸ்கூல் டைம்ல இந்த ஆனுவல் டேல இந்த டான்ஸ்லாம் வந்து பயங்கரமா பண்ணுவோம். ஸோ, அப்படி பயங்கரமா பண்ணும்போது நமக்கு காலேஜ்லயே வந்து ஓகே நம்ம காலேஜ்லயும் போறோம். இதே மாரி மாஸ் காட்டுறோம். நெறைய பேர இம்ப்ரெஸ் பண்றோம். இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நான் வந்து காலேஜ்க்குள்ள என்டர் ஆகுறேன். அப்படி காலேஜ்க்குள்ள என்டர் ஆகும்போது அங்க என்ன அங்க வந்து டிஃபரண்டான பீப்பிள், டிஃபரண்டான சரவுண்டிங் எல்லாமே டிஃபரண்ட்ல. டோட்டலா வேற மாரி இருக்கு. ரைட். எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, எனக்கு அந்த டான்ஸ்க்குலாம் நான் பிராக்டிஸ் பண்றேன். ஆனாலும் என்னால அந்த இடத்துல வந்து டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேர்லாம் குடுக்குறேன். என் பேர் வாசிக்கிறாங்க. சரி, எங்க இருக்கீங்க? ஸ்டேஜுக்கு வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்கன்னு. நான் வந்து ஆ இப்டியே இப்டியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு போடுமா அப்டின்னு. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்குது. நம்ம எதுக்கு இப்ப போணும்? கம்ஃபர்ட்டா தானே இருக்கோம். எதுக்கு நம்ம இப்ப அங்க போய் ஆடி என்ன ஆயிட போது சொல்லு? தேவையில்லாத நம்ம ஒரு வேள அசிங்கமாயிடுச்சுனா, ஒரு வேள கேவலமாயிடுச்சுனா, எதுக்கு? வாடா வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம பேக்கெல்லாம் தூக்கிட்டு நான் திடு திடு திருன்னு ஓடி, அந்த அன்னைக்கு கிளாஸே கட் பண்ணிட்டு, பங்க் பண்ணிட்டு, பசங்களோட வெளிய போயிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு, அப்படியே கெத்து காமிச்சுட்டு அப்படியே அப்படி பண்ணிட்டு இருந்தோம். த திங் என் லைஃப்ல நான் வந்து இந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு பெர்சீவ் பண்ணதே இல்ல. பிகாஸ் என்னோட மைண்ட் செட்டே எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தாட்ஸ் இருக்குல்ல, அந்த பிலீஃப்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அடிக்கடி வந்து என்ன சொரண்டி சொரண்டி விட்டுட்டு ஓடி போயிரும். "டேய் இதெல்லாம் பண்ணாதடா. இதெல்லாம் வேணாம்டா. இதெல்லாம் எதுக்குடா?" அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரைட், ரைட். ஓகே, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே வேணாம்டா. தேவையில்லடா. எதுக்குடா நமக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு, இப்படியே என்னோட லைஃப்ப நான் வந்து ஓட்டிட்டு இருந்தேன். அ ப்ராபப்ளி வந்து இதுக்கான மெயின் ரீசனா நான் பார்க்குற விஷயமே இன்புட்ஸ். அதாவது இந்த இன்புட்ஸ் எல்லாமே எங்கேருந்து எனக்கு கிடைச்சுச்சு அப்டின்னா, சாரிப்பா. இந்த இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு எங்கேருந்து கிடைச்சுச்சு அப்டின்னா, டாக்ஸிக்கான பீப்பிள்ட்ட பேசுனனால, நான் என்ன பார்த்தேனோ அதுதான் உண்மை. அதுதான் ரியாலிட்டி. அதாவது லிட்டரலா சும்மா அப்டி மேலாப்ப பார்க்குறோம். இப்ப நம்ம அ சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணா ரீல்ஸ்ல ஸ்க்ரால் பண்ணா என்ன நம்ம பார்க்குறோமோ அதான் உண்மைன்னு நெனைக்கிறோம்ல. அந்த மாரி விஷயங்கள். தென் இன்ஃப்ளூயன்ஸ் மெயின். ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவேன். எல்லா விஷயத்திலுமே ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவேன். யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா, "ஓ! அப்படியா?" அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவேன். ஆனா இன்னைக்கு நான்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். சரி, ஓகே, ஃபைன். ஸோ அன்வான்டடான தாட்ஸ் இது எல்லாமே இந்த 3மே சேர்ந்தது தான் அந்த அன்வான்டட் தாட்ஸ் எனக்கு குடுத்துருக்கு. அண்ட் ஸோ சரவுண்டிங் என்வைரன்மென்ட். என்னோட சரவுண்டிங் என்வைரன்மென்ட்டும் நீங்கலாம் நெனைக்கிற மாரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான சரவுண்டிங்ல இருந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு இடத்துல இருந்து நான் வர கிடையாது. லிட்டரலி ஃபைன். என்ன சுத்திலும் நல்ல பீப்பிள் இருக்காங்க. நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஓகே. பட் இருந்தாலும் நான் பார்த்த நெறைய விஷயங்கள், நான் ஃபேஸ் பண்ண நெறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பார்த்திருக்க மாட்டீங்க. ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால அ எனக்கு வந்து எனக்கு லைஃபே கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. என் லைஃபே இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து புல்ஷிட். அப்படி கிடையாது. ஓகே. த திங் இது எல்லாமே எங்க ஓடுற ஒரு விஷயம்னா இங்க. அதாவது உங்களோட இந்த பிரெயின் இருக்கு இல்லையா? இந்த பிரெயின்குள்ள ஓடுற விஷயம் இது எல்லாமே. இவங்க இப்படி, இவங்க அப்படி, இவங்க சொல்லிட்டா கரெக்ட்டா இருக்கும். அவங்க பண்ணா கரெக்ட்டா இருக்கும். இது பண்ணா கரெக்ட்டா இது எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள ஓடுற விஷயம். அத நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு அவுட்புட்டா குடுக்குறீங்க. அப்ப அவுட்புட்டா குடுக்கும்போது உங்க லைஃப் என்ன ஆகுது? அதே இடத்துல அப்படியே இருக்குது. ரைட்டா? ஓகே, ஃபைன்பா. ஆ ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கூட இல்ல. ஆனா, இந்த திங் இது எல்லாமே எங்க நடக்கிற ஒரு கிளாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மைண்டுக்குள்ள நடக்கிற ஒரு கிளாஷ். எல்லா விஷயத்தையும் இப்படி அடிச்சு, 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 அடிச்சு இப்படி அடிச்சு, 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 அடிச்சு நாக் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடும் கூட. இந்த மெத்தட நான் யூஸ் பண்றது மூலியமா மட்டும் தான் என் லைஃப்ல நான் இம்ப்ரூவ்மென்ட்ட பார்த்தேன். ஓகே. என்னோட மைண்ட் செட்ல நான் ஒரு சேஞ்ச பார்த்தேன். மைண்ட் செட் ஷிஃப்டிங் கூட இத வந்து சொல்லிக்கலாம் நம்ம. ஓகே. நமக்கேத்த மாரி நம்ம லைஃப்ப நம்ம புரோகிராம் பண்ணிக்கிறோம். ஓகே. இதுவரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் வேஸ்ட்ன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா, புதுசா ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டு, அத நம்ம ப்ராபப்ளி இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண போறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். சீரியஸா சொல்லணும் அப்டின்னா. டூ யூ திங்க் நம்மளோட சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் 2த்துக்குமே எது பெரிய ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ராபப்ளி மைண்ட் செட் அப்படிங்கிறது தான். ரைட்? ஸோ இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நினைக்கிற விஷயம், நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆனாலும் அத கஷ்டப்பட்டு ஓடி புடிச்சு நம்ம வந்து அத வந்து பெர்சீவ் பண்ணிருவோம். பட் இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது வீக்கா இருந்துச்சுன்னா, நம்ம இடையில வர எல்லா விஷயத்துக்கும் பிராயாரிட்டி குடுப்போம். அது மேபி தப்பான ஒரு சில விஷயங்களா இருக்கலாம். தப்பான ஹேபிட்ஸா இருக்கலாம். தப்பான மனிதர்களா இருக்கலாம். இப்படி எல்லார் கூடயுமே பழகி என்ன பண்ணுவோம்னா, ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி அந்த ஒரு இவ்ளோ பெரிய கோல் ஒண்ணு வச்சிருப்போம். ஆனா இத தூக்கி போட்டு, இவங்களோடலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி டக்குன்னு போயிட்டு நம்மளோட லைஃபே நம்ம வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு வாழ்க்கையே இப்படிதான். ஒருவேளை எல்லாருமே இப்படிதான் வாழ்றாங்க. நானும் இப்படிதான் வாழணும்னு நம்ம நெனச்சிட்டு இருப்போம். ப்ராபப்ளி இந்த மாரி அன்ரிலேட்டட் வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் உங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபேனுங்க ஆக்சுவலி. ஏன்னா இன்னைக்கு ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. பட் இவ்ளோ அட்டென்ஷனோட, இவ்ளோ ஃபோக்கஸ்டோட நீங்க ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னா, நான் உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் குடுத்துக்கிறேன். அண்ட் சோ சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர்க்கான மெயின் ரீசனா நான் எத பார்ப்பேன் அப்டின்னா
மைண்ட் செட் அப்படிங்கிறதா. இந்த மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங்கா இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 20 ஆர் ஒரு 15 மெம்பர்ஸ் சேர்ந்த ஒரு கோச்சிங்கா இருக்கும். குரூப் செஷன்ஸா இருக்கும். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே ஒரு கீழே லிங்க்லேயே குடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் குடுக்குறேன். போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது தப்பு கிடையாது. அண்ட் ஸோ அட் த சேம் டைம் உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். உங்க மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணணும். மைண்ட் செட் ஷிஃப்டிங் வந்து நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒருத்தர் நம்மள விட கொஞ்சம் ப்ராபப்ளி இம்ப்ரூவா இருக்கவங்ககிட்ட போய் கேட்கறதுனால, நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிற மாட்டோம். ரைட்? செலவு பண்ணுவோம். தப்பான விஷயத்துக்கு செலவு பண்ணுவோம். ஆனா ஒரு நல்ல விஷயம் நம்ம லைஃப இம்ப்ரூவ் பண்றதுக்கு கேட்டா, "ஏய் அவன் ஒரு ஸ்கேமர்ரா! அவன் ஸ்கேம் பண்றான். அவன் நம்மள ஏமாத்துறான். ஹி இஸ் ஃபூலிங் மீ, ஃபூலிங் அஸ்" அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அப்படி கிடையாது. த திங் உங்க லைஃப இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது உங்க கையில மட்டும் தான் இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும். பட் அதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ரைட்? எதுவுமே இங்க ஈஸியா கிடைச்சுச்சுன்னா, அதோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. இது நான் வந்து எல்லாருக்கும்லாம் சொல்லல. ப்ராபப்ளி 1% ஆஃப் த பீப்பிள் இருப்பாங்க இல்லையா? இந்த மாரி வீடியோ பார்க்குற ஆளுங்க. அவங்களுக்காக இந்த விஷயத்த நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஸோ கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரியா உங்க லைஃப சேஞ்ச் பண்றதுங்கிறது என்னோட ஒரு கடமை. அண்ட் ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட். ஸோ இப்படி லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் நம்ம லைஃப்ல வந்து நடக்குது இல்லையா? சரி ஓகே ரைட். இது எல்லாமே நடக்குது. அப்போ எப்படி என்னோட லைஃப்ப நான் சேஞ்ச் பண்றது? அப்போ மைண்ட் செட்டுங்கிற. அப்போ மைண்ட் செட் எப்படிப்பா நான் சேஞ்ச் பண்றது? நான் வரேன். அடுத்ததுக்காக தான் வரேன். அதுக்கு முன்னாடி அலச்சிக்கிறேன். ஒரே குஷ்டமா இருக்குதப்பா. ச்சை! ஓகே. அப்போ நம்ம மைண்ட் செட்ட இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா ஒண்ணு சொல்றேன். இத நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. ஓகேவா? தாட்ஸ் பிளஸ் வேர்ட்ஸ் பிளஸ் பிலீஃப் பிளஸ் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டூ ரிசல்ட். இது ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா தாட்ஸ். அதாவது ஒரு குடிகாரனுக்கு குடிக்கணும்னு தாட் வருது. சாரி, குடிமகன்களா? என்னமோ சொல்லுவாங்களே! மது பிரியர்கள். சாரிப்பா. மது பிரியர்களுக்கு மது அருந்தணும்னு மது அருந்தணும்னு ஒரு ஆசை ஒண்ணு வருது அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, அத வந்து "ஏய் மச்சான் எனக்கு குடிக்கணும்டான்னு" இத வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லிக்கினே இருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிலீஃபா மாறுது. "குடிச்சா தான்ப்பா எனக்கு ரிலாக்ஸ்டாவே இருக்கும்" அப்படின்னு சொல்லி இந்த பிலீஃபா மாறுது. இந்த பிலீஃப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆக்ஷன அவங்கள வந்து போய் பாருக்கு போய், ஒயின் ஷாப்புக்கு போய் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த எண்ட் ரிசல்ட் என்ன நடக்குது? குடிச்சிடுறாங்க இல்லையா? சரி ஓகே. இது இது நம்ம நெகட்டிவா சொன்னா தான் நெறைய பேருக்கு இந்த விஷயம் புரியுது இல்ல? சரி அதே மாரி தான். இப்போ ஒரு தாட் ஒண்ணு வருது. லைக் வந்து என்னோட கோல் நோக்கி ஒரு தாட் ஒண்ணு வருது. இப்ப நான் வந்து ஆன்லைன்ல ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இத நான் என்ன பண்றேன்னா, ஒரு வேர்டா எனக்கு நான் சொல்லிக்கினே இருக்கேன். ஒரு தாட்டா இம்ப்ளான்ட் பண்றேன். அந்த தாட்ட வேர்டா நான் சொல்லிக்கினே இருக்கேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது வந்து என்னோட பிலீஃபா மாறுது. அதுக்கான ஆக்ஷன்ஸ எனக்கு எடுக்க வைக்குது. தென் இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபைன். ஸோ த திங் இங்க என்ன அப்டின்னா, நம்மளோட வேர்ட்ஸ் நம்மளோட லைஃப சேஞ்ச் பண்ணுதுங்கிறது தான் ரியாலிட்டி. நல்ல விஷயங்கள சொல்லி பாருங்க. லைஃப்ல பயங்கரமான பாசிட்டிவிட்டி இருக்கும். கெட்ட விஷயங்கள சொல்லி பாருங்க. அடுத்தவன தப்பா பேசுறது, அடுத்தவன பத்தி கேவலமா பேசுறது, அடுத்தவன் இப்படி, அப்படி, இப்படின்னு பேசுறது, உங்கள நீங்களே சம்டைம்ஸ் வந்து கேவலமா பேசுறது. யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு விஷயம் பண்ணிக்கினே இருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஃபெயில் ஆவீங்க. கம்பல்சரி. அப்ப என்ன வரும் அப்டின்னா, இந்த ஒரு தாட் இருக்குல்ல, இது வந்து வேர்டா மாத்துவீங்க. லைக் வந்து நான் இது பண்ணேன், முடியல. நான் ஒரு தேள்ல போல அதனால தான் எனக்கு எதுவுமே நடக்கல. இது வந்து என்னன்னா ஒரு பிலீஃபா மாறும். ஓகே ஃபைன் கரெக்ட்டுப்பா. ஆமா. இத நான் பண்ணேன், ஃபெயில் ஆயிட்டேன். ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பிலீஃபா மாறுது. ஆமா. அப்ப அப்ப என்னன்னா, இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இந்த முடியாதுங்கிற விஷயம் என்னன்னா, உங்கள ஒரு ஆக்ஷனுக்கு கொண்டு போகுது. ஆமா. இப்ப நெக்ஸ்ட் டைம் ஒரு வேளை இதே மாரியான சிச்சுவேஷன் நீங்க வந்துச்சுன்னா, அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆ ஐயய்யோ! நான் தோத்து போயிடுவேன். நான் பண்ண மாட்டேன். நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஓடிருவீங்க. அப்போ இங்க என்ன எண்ட் ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, நான் ஓடி போயிடுவேன். அதாவது அந்த விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணாம, நான் பயந்து ஓடிருவேன். பட்
இதே சொல்றேன். இதே சிச்சுவேஷன் வேற மாரி சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறீங்க. ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் என்ன பண்றீங்கன்னா, திரும்பி அதுக்காக பயங்கரமான உழைக்கிறீங்க. லைக் அதுக்கான ஒரு தாட்ஸ, வேர்ட்ஸ வந்து நீங்க குடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து என்னன்னா, ஒரு பிலீஃபா மாறுதா, என்னால ஓட முடியும், ஓட முடியும்ன்னு. அதுக்கான ஆக்ஷன நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. வேகமா திடுதிடுன்னு டெய்லியும் ஓடுறீங்க. டெய்லியும் பிராக்டிஸ் பண்றீங்க. பயங்கரமான பிராக்டிஸ் பண்றீங்க. அது எண்ட் ரிசல்ட் இங்க என்ன நடக்கும்? நான் தோத்துட்டேங்கிறதுக்காக, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி, அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் யூ கேன் வின் த ரேஸ். பட் ஃபர்ஸ்ட்டா வருவீங்கன்னு நான் சொல்ல முடியாது. அது நீங்க பிராக்டிஸ் பண்றத பொறுத்து இருக்கு. ரைட்? பட் ஆனா ரிசல்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க வின் பண்ணுவீங்க கம்பல்சரியா. அட்லீஸ்ட் 3 பிரைஸ், 2nd பிரைஸ், 1 பிரைஸ் கூட அடிக்கலாம். ஸோ அப்போ இங்க என்ன பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்ணேன். என் மைண்ட் செட்ட ஷிஃப்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வேர்ட்ஸ். சூசிங் அ ரைட் வேர்ட் அப்படிங்கிறது. ஃபார் மை செல்ஃப், மை லைஃப். இது என்னோட லைஃப், என்னோட வாழ்க்கை. அப்போ இங்க சூஸ் பண்றது என்னோட ஒரு விஷயம். எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன சாப்பிடணும்? நான் என்ன ட்ரெஸ் போடணும்? இது எல்லாமே நான் சூஸ் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க சொல்லி அத நான் சூஸ் பண்ணக்கூடாது. ரைட்? இன்னைக்கு நான் இந்த கலர் பிளாக் கலர் டீ ஷர்ட் போட்டிருக்கேன். இது எனக்கு லூஸா இருக்கு. இது எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. ஸோ அதனால நான் போட்டிருக்கேன். அவ்வளவுதானே தவிர, யாரோ என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, "ஏய் இதெல்லாம் நீ போடணும்" அப்படின்னு சொல்ல கிடையாது. அதே மாரி தான் அந்த தாட்ஸும். நீயா வந்து ரேண்டமா ஒரு விஷயத்த நீ குடுத்துக்கிட்டே இருந்த, ரேண்டமான விஷயத்துக்கு நீ நெறைய பிரையாரிட்டி பண்ணிக்கிட்டே இருந்த அப்டின்னா, இது என்ன பண்ணும்னா, இது ஒரு பிலீஃபா மாறிடும். அப்ப இங்க என்ன நடக்கும்? உன் லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியா தான் இருக்கும். நோ, நத்திங் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். இப்போ நான் நேத்து கூட எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. நான் பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டே இருக்கேன். எனக்குள்ள அப்டியே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேள எல்லாருமே என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேள என்ன கேவலமா பேசிட்டாங்கன்னா, நான் புதுசா ஒரு விஷயம் பண்றேன். நான் பண்ணலாமா? இதுக்கெல்லாம் நான் தகுதி தானா? இந்த மாரி ஏகப்பட்ட என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ள வந்து ஓடிக்கின்னே இருக்கு. பயங்கரமா ஓடுது. பட் இந்த மாரி ரேண்டமான ஒரு தாட் எனக்குள்ள இப்படி வந்து இப்படி வர்றதுக்கு ஆரம்பிக்கும்போது, நான் என்ன பண்றேன்னா, இதே இடத்துல அப்படியே அத அடிச்சு நான் நவுத்திட்டு இத நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். இல்ல என்னால முடியும். நான் பண்றேன். சிம்பிள். த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட்ங்கிற புக்ல, சப்கான்ஷியஸ்லி நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்த விதைக்கிறீங்களோ, அந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல வந்து ப்ராபப்லி அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்போ, நீங்க சப்கான்ஷியஸ்லி இந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு வந்து பிரையாரிட்டி பண்ணாம, நான் சொன்ன மாரி, இந்த மாரி ஒரு தாட் வருது. அதாவது, நீ அவ்வளோதான்டா. நீ ஒர்த்தே இல்ல. நீ எல்லாம் வேஸ்ட்டுடா. உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடாங்கிற ஒரு தாட் வருது அப்படிங்கும்போது, இல்ல. என்னால ஏன் முடியாது? என்னால பண்ண முடியுமே! நான் பண்ணுவேனே! இப்படின்னு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் 24 ஹவர்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லி இந்த சேலஞ்ச நான் எடுத்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட லைஃப்ல எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயத்த நான் எடுத்து, அன்னைக்கு நாள் ஃபுல்லா அத மைண்டுக்குள்ள எனக்கு கான்ஷியஸ்லி நான் வந்து ஓட்டிக்கினே இருப்பேன் அந்த வார்த்தைய. ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தைய. ஐ அம் கான்ஃபிடென்ட், ஐ அம் கான்ஃபிடென்ட், ஐ அம் கான்ஃபிடென்ட், ஐ அம் கான்ஃபிடென்ட். நான் ஒரு யூடியூபர். சாதாரண யூடியூபர் இல்ல. சூப்பரான யூடியூபர். சூப்பரான நடக்குது, நடக்கல. முடியுது, முடியல. அதெல்லாம் இங்க தேவையே இல்ல. அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். ஒரு தகுதி தராதரத்துல இருக்கணும் நம்ம. அப்பதான் நமக்கு தேவையான விஷயம் நடக்கும். அந்த தகுதி தராதரங்கிறது நான் வந்து இந்த பணத்த வச்சோ, இல்ல மத்த விஷயங்கள வச்சோ இங்க நான் ஜட்ஜ் பண்ணல. நான் சொல்ற விஷயமே உங்களோட மைண்ட் செட்ட வச்சு. இப்போ உன்ட்ட நான் வந்து ஒரு ரூ. 1,00,000 குடுக்குறேன். நீ என்ன பண்ணுவ? வெட்டியா செலவு பண்ணுவ. தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுவ. என்ட்ட தான் காசு நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவ. இஎம்ஐல லோனு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டு கடனாளியா நிப்ப. ஆனா 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 ஆடம்பரமா இருப்ப. ஆடம்பரமா இருப்ப. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கடனாளியா இருப்ப. அந்த கடனுக்காக ஓடிக்கிட்டே இருப்ப வாழ்க்கை ஃபுல்லா. பட் இதுவே ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் செட் இருக்கு. அவன்ட்ட அந்த பணத்த குடுத்தா அவன் டபுள் பண்ணணும்னு நெனைக்கிறான். அப்படிங்கும்போது, நீ அவன்ட்ட பணத்த குடுத்தீன்னா என்ன பண்ணுவான்? டபுள் பண்ணுவான் அந்த விஷயத்த அவன். ஸோ அப்போ உன் லைஃப்ல உனக்கு சக்சஸ் இல்ல. உன் லைஃப்ல உன்னால எதுவுமே பண்ண முடியல. உன் லைஃப் வந்து டம்ப்லயே இருக்கு. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசனே இந்த மைண்ட் செட் மட்டும் தான். ஒன்ஸ் யூ பீக் ஆர் ஒன்ஸ் யூ சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், யுவர் லைஃப் வில் சேஞ்ச். நான் இது டெஃபினட்டா சொல்லுவேன். பட் இஃப் யூ டசன்ட் டூ எனிதிங் டூ சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், யுவர் லைஃப் வில் டெஃபினெட்லி நாட் சேஞ்ச். நெவர் சேஞ்ச். ரைட்? ஸோ ரொம்ப எமோஷன் வேணாம். நார்மலா பேசலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் சூஸ் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சூஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வேணும். எனக்கு இப்படிதான்ப்பா லைஃப்ல இருக்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்ல. எனக்கு ரொம்ப இன்செக்யூர்டா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் சே டூ யுவர்செல்ஃப், ஐ அம் வெரி, வெரி பாசிட்டிவ். ஐ அம் சோ மச் ஐ அம் கான்ஃபிடன்ஸ். ஐ அம் கான்ஃபிடன்ஸ். ஐ அம் கான்ஃபிடன்ஸ். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நீ ஏன்டா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு உனக்குள்ள இருக்கிறவன் சொல்லுவான். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்ல நான் இந்த மாரியான ஏதோ ஒரு விஷயம். அது மேபி உன் சின்ன வயசுல உனக்கு பேச தெரியாம இருக்கலாம். அப்ப நீ பேச ஆரம்பிச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் தான். உனக்கு ஓட தெரியாம இருக்கலாம். நீ ஓட ஆரம்பிச்சிருக்கலாம். உனக்கு டான்ஸே ஆட தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா, நீ உங்க வீட்ல டான்ஸ் ஸ்டெப் போட்டுருக்கலாம். குளியல் அறையில, பாத்ரூம்ல.
சொல்லு. நான் இந்த மாரி விஷயம் பண்ணியிருக்கேன். அந்த மாரி விஷயம் பண்ணியிருக்கேன். அந்த விஷயம் பண்ணியிருக்கேன். அதனால நான் கான்ஃபிடென்ட். அதனால நான் கான்ஃபிடென்ட். நான் டெய்லியும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் கான்ஃபிடென்ட். நான் டெய்லி மைண்ட் செட் பத்தி நெறைய விஷயம் படிச்சுட்டு இருக்கேன். அதனால நான் கான்ஃபிடன்ஸ். இந்த மாரி நம்ம நம்மளோட லைஃப சேஞ்ச் பண்றதுக்கு ஜஸ்ட் டூ அ தாட்ஸ் ஜஸ்ட் இம்ப்ளான்ட் அ பாசிட்டிவ் தாட்ஸ் ஆன் யுவர்செல்ஃப். ஜஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணுங்க அவ்வளோதான். ஜஸ்ட் இம்ப்ளான்ட். 24 ஹவர்ஸ் டெய்லியும் குடுத்துக்கிட்டே இருங்க ஒரு தாட்ட. உங்களுக்குள்ளேயே குடுத்துக்கிட்டே இருங்க. அந்த நெகட்டிவ் பிலீஃப்லாம் போற வரைக்கும் குடுத்துக்கிட்டே இருங்க. உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நீங்க டெஃபினட்டா பார்ப்பீங்க. இது என்னோட கிளையண்ட்ஸ் நெறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க லைஃப்ல அவங்க சேஞ்ச் பார்த்துருக்காங்க. ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா, எனர்ஜியா, கான்ஃபிடன்ஸா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ப்ராபப்ளி அவ்வளோதான். எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ இங்க நான் சொன்ன விஷயமே, நீங்க வந்து தோற்கறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மெயினான காரணம் மைண்ட் செட் மட்டும் தான். அந்த மைண்ட் செட்ட இம்ப்ரூவ் பண்ணுங்க. மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். இத நான் டெஃபினட்டா சொல்லுவேன். அண்ட் ஸோ என்னோட ஆன்லைன் கோச்சிங் இருக்கு. சீக்கிரம் நான் வந்து ஏன்னா ஃபெப்ரவரிக்குள்ள இந்த ஒரு ஃபெப்ரவரி 10க்குள்ள நான் இந்த கோச்சிங்க வந்து க்ளோஸ் பண்ணிருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதுக்கு நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். இல்ல நான் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்றேன். நீ ஒரு ஸ்கேமர் அப்டின்னீங்கன்னா, I won't care about anything. But if some people who trust me a lot, right? அவங்களுக்காக தான் இந்த பதிவு, இந்த வீடியோ. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கீழேயும் வாட்ஸ்அப் நம்பர் வேணா தரேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் செஷன்ஸ் பத்தி டீட்டெயிலா சொல்றேன். தென் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. கலக்கிட்டேன்.